பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு திகைப்பில் இருக்கணும். ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லலை. அவை நிறைய அங்கிருந்து இதில் 200 பேருடைய பேர் சொல்லி நான் வணக்கம் சொல்லணும். ரொம்ப கர்வமாக இருக்கு. இந்த கர்வம் தான் ஒரு படைப்பாளியாக இத்தனை ஆண்டுகள் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது. இப்படியான போற்றுதல்கள், புகழ்தல்கள், அங்கீகரித்தல்கள், ஒரு ஆதரவு கரம் நீட்டுதல், இதை நினைச்சு தான் இயங்கிட்டு இருக்கேன். இது இல்லாட்டாலும் அவனுக்கு ஒன்றும் அவனுடைய வேலையை பழகி போக போகிறதில்லை. அப்துல் ரஹ்மான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியத்தினுடைய ஒரு பரிசளிப்பு விழாவில் சொன்னார், எங்களுக்கு ஒரு பூ கொடுங்க, ஒரு மலர் கொடுங்க, நீதி கொடுத்த வேண்டாம். இதில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கான ஒரு சரியாக இது ரொம்ப பெரிய மனோபலத்தை அவருக்கு தரும். இப்போ நான் வெளிப்படையாக சொன்னோம், இன்னும் ஒரு 10 வருஷம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்குள்ள எனர்ஜியை நான் இன்று பெற்றிருக்கிறேன். இன்னொரு கர்வம் உண்டு. ஒரு மொழியில் எந்த எழுத்தாலும் நானாக இருந்தாலும் சரி, நண்பர் ஆத்மார்த்தியாக இருந்தாலும் சரி, நான் எழுதுவதை இன்னொரு எழுத்தாளன் எவ்வளவு மாபெரும் எழுத்தாளராக இருந்தாலும் எழுத முடியாது. அது நான் தான் எழுத முடியும். நான் எழுத நினைப்பதை நான் தான் எழுத முடியும். என்னுடைய சொல்லை நான் தான் பயன்படுத்த முடியும். இது எங்கிருந்து வருது, எப்படி என்னுடைய தாழ்வை இறங்குதுங்கிறத பற்றி எனக்கு ஒரு தடையும் கிடையாது. எனக்கு 77 நடக்குது. என் வாழ்க்கையில் 2012 காரைக்குடி கம்பன் கழகத்தில் நான் இந்த கம்பன் கழகத்தினுடைய விழா தலைமை பாருங்க, எனக்கு விழா தலைமை கிவா ஜெகநாதனும், பாலமிச்சுவாயமும், குட்டக்குடி அஞ்சலாகவும், சோழர் பா ஜீவானந்தமும், இவங்க இருந்த விழா தலைமை எனக்கு. அந்த தமிழன்னை கோயிலிருந்து மாலை போட்டு மேலதாளத்தோடு நடத்தி கூட்டி கொண்டு வந்தாங்க 12 வருஷம். அடுத்த முறையாக இன்னைக்கு அழைத்து கொண்டு வரப்படுகிறது. அதுவே பெரிய கவனம். ஆமாம், இது நான் செய்யணும், செய்துதான் ஆகணும். பின் விளைவுகள் பற்றி இது வருமானத்திற்கான ஒரு ரிசர்வ் கிடையாது. எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும். இது வரைக்கும் நான் பெற்ற எந்த விருதுகளும் நான் அப்ளை பண்ணி வாங்குவதில்லை. கொடுக்குறாங்க, வாங்கிக்கணும். பெரிய மனசு பண்ணி கொடுத்துருக்கணும். ஒரு பரவல் சங்கப்பழம் சொல்லுவோம், சும்மா கேட்டு பல்லடம் வரைக்கும் நடந்து போய் பல்லடத்தில் எடுத்து சுல்தான்பேட்டை போகிற பாதையில் போய் ஒரு செல்வந்தரை பார்த்து, ஒரு சிற்றரசரை பார்த்து எல்லாம் நிதி வாங்கிட்டு வரலாம்னு போகிறோம். பொன்முடி சுப்பையா சாருக்கு தெரியும். எதிர்த்தால் வரக்கூடிய ஒருவன் கேட்குறேன், எங்கே போகிறேன்? நான் இந்த மன்னனை பார்த்து பாடி பரிசு வாங்கிட்டு. பரிசுன்னா என்ன? யானை, குதிரை, குடமாக தங்கமெல்லாம் கிடையாது. ஒரு 10 பக்கம் சோளம் கொடுத்துருப்பான், 5 தேங்காய் கொடுத்துருப்பான், 2 வேட்டி மட்டும் கொடுத்துருப்பான், 2 வாட்டில் எண்ணெய் கொடுத்துருப்பான். அப்போ அவன் கேட்குறான், அவன் இறந்து வந்து உனக்கு தெரியாதான்னு கேட்குறான். இவனுக்கு திகைப்பா இருக்கு. இவ்வளோ தூரம் சிங்கநல்லூர்லேருந்து நடந்து பல்லடமெல்லாம் தாண்டி போய் சுல்தான்பேட்டைக்கு போயிட்டு இருக்கிறோம். காலையிலேயே புறப்பட்டது, மத்தியானம் சாப்பிடல. இப்படி யோசிச்சு பார்க்குற போது அந்த மரத்தின் மேலே படர்ந்து இருந்த ஒரு முல்லை கொடி பூத்து, என் மொழியில் சொன்னால் அவனுக்கு இவனுக்கு வெப்பராளமாக வருது. இப்போ போய் பூத்திரிக்க இளவட்ட முல்லையே, உன்னை வளையோர் கொய்யா இளையோர் சூடா. மண்ணை மாண்டு கிடக்கிற போது யாராவது தாய்க்கு பூ அணிஞ்சு
கொஞ்சம் சிங்காரிச்சுப்பாங்களா, அவங்களுடைய ஆற்றாமையே அந்த முல்லை மீது காட்டுறான். இது மாதிரி ஒரு பாட்டு நீதியரசர் பெருஞ்சித்தன்னார் சொன்னாங்க, ஆடு நனி மறந்த கோடுயர் அடுப்பின் ஆம்பி பூப்ப. இதுல ஒரு சொல்லுக்கு நமக்கு என்னை பொருள் தெரியாது. ஆடு நனி மறந்த, நனின்னா மிகுதியாக, ஆடுன்னா என்ன, அரசியல் தலைவர்கள் மாடுன்னா பொருள் சொல்ற மாதிரி. ஆடுன்னா வெட்டக்கூடிய ஆடு இல்லை, அடுதல். அடுதல் தான் சமைத்தல். ஆகவேதான் அடுமனை. கோயம்புத்தூர்ல தான் நம்ம பேக்கரிக்கு அடுமனைங்கிற சொல்ல பார்க்கலாம். ஈழத்துக்கு போனீங்கன்னா அவன் வெதுப்பகம்ங்கிற சொல்ல பயன்படுத்துகிறான். ரொம்ப நாளாச்சு அடுப்பில் போட்ட அடுப்பு 3 கல் வச்சு சுற்றி மண் அரைச்சு அந்த அது சமைத்தல் தொழிலை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதில் ஆம்பி பூப்ப, ஆம்பின்னா நமக்கு தெரியாது. ஆம்பின்னா காலம், நஷ்டம். காலம் பூத்திருக்கு. அப்போ சமைச்சே 7-8 நாள் ஆச்சு. என் மனைவிக்கு ஒரு சின்ன குழந்தை, ஒரு கை குழந்தை. அது தன்னுடைய அம்மையினுடைய மார்பில் பால் இருந்துறதுக்கு முயற்சி செய்யுது. தோல்பாய்ச்சி கிடக்குது அவருடைய மார். இல்லி தூர்ந்த பொல்லா வருமுலை அப்படிங்கிறான். அந்த மார்பு காம்புகளில் இருக்கக்கூடிய பால் துவாரங்களுக்கு தமிழனுடைய சொல் இல்லி. அந்த இல்லி தூர்த்து போச்சு, கிணறு தூர்ந்த மாதிரி. அந்த பொல்லா வருமுலை, அந்த குழவி பால் குடிக்க ஒன்று பால் வரமாட்டேங்குது, சமைச்சு பார்க்குது, பால் வரமாட்டேங்குது. அந்த குழந்தை அம்மையின் முகத்தை பார்க்குது. அம்மா கண்ணீர் நிறைந்த முகத்தோட என்னுடைய முகத்தை பார்க்குறா. நான் நின்முகம் நோக்கி வந்தால் அனுபவம்னு பாடுறான். ஒன்று பார்த்து வந்தேன். இதுதான் என்னுடைய வீட்டினுடைய நிலைமை. இப்படித்தான் இருக்குது படைப்பாளியுடைய நிலைமை. ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம வேலைக்கு போனால் தான் சாப்பிடலாங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சோம். இது நம்ம எங்கே பழைக்கிறது? நமக்கு அந்த அக்கறைகள் இல்லை. புத்தகங்கள் வாங்கினா தானே. நான் சின்ன பையனாக இருக்கிற போது தமிழில் ஒரு புத்தகம் வெளியிடப்படுமே ஆனால் 1200 காப்பி அடித்தாங்க. அப்போ தமிழனுடைய ஜனத்தகம் 3.25 கோடி. 1200 200 காப்பி, காம்ப்ளிமெண்ட்ரி காப்பி, ரெவ்யூ காப்பி, இந்த மாதிரி காப்பிக்கு போயிடும். 1000 காப்பிக்கு கணக்கு 1000. இன்னைக்கு ஜனத்தகம் 8 கோடி. உலகம் முழுக்க சொன்னால் 12 கோடி. இன்னைக்கு ஒரு புது புத்தகம் எவ்வளோ அடிக்கிறாங்க தெரியுமா? 42 காப்பி அடிக்கணும் பிடிஎஃப்ல. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, பிரிண்ட் ஆன் டிமாண்ட், இஓடியில். புத்தக கடைகள்லாம் கூட்டம் இல்லை, கண்காட்சிகள்லாம் கூட்டம் இல்லை. கோயம்புத்தூர் கண்காட்சியில் கூட்டம் இல்லை, ஈரோடு கண்காட்சியில் கூட்டம் இல்லை. மதுரையினுடைய நிலைமை பற்றி கண்காட்சி சொல்லணும். ஏன் நமக்கு படிக்கிற ஆர்வம் குறைஞ்சி போச்சு. புத்தகங்கள் இப்போ நான் 2-3 ஒரு 15-16 நாடுகளுக்கு போயிருக்கேன். அமெரிக்காவுக்கு போனால் ஒய்ஃப் ஒரு மாலுக்குள்ளே போய் எல்லாம் ஷாப்பிங் பண்ண போயிருப்பா. இவர் மட்காட்டில் சாத்திட்டு ஒரு புக் வாசிச்சுட்டு இருப்பார். ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுற போது ஒரு புக் வாசிச்சுட்டு இருப்பார். இன்னைக்கு நான் என்னை பற்றிய ஒரு செய்தி, யாராவது என்னை பற்றி ஒரு செய்தி போடுறாங்கன்னு வைங்க, வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, இது ஒரு 6 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அதை 3 பேர் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக 3 பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு நடிகை பல்லுக்கடையில் சிக்கிக்கிட்ட மாமிசத்தை நோண்டுறதுக்கு பல் குச்சி தேடி போறான்னு சொல்லி 2 மணி நேரத்தில் 2 கோடி பேர் பார்க்குறேன். நான் அவனும் மிகையா சொல்லலை. அப்போ நமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இது மாதிரியான ஒரு அங்கீகாரம் ரொம்ப பெரிய விஷயம். முதல்ல நான் ஒரு கதை எழுதுனேன். நீதியரசர் அந்த கதையை சொன்னார், விரதம்ங்கிற கதை. அது தீபம்ங்கிற பத்திரிகையில் வெளியாச்சு. முதல் கதை அந்த மாதத்தினுடைய சிறந்த கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ சென்னையில் இலக்கிய சிந்தனைன்னு ஒரு அமைப்பு, ப. சிதம்பரம், முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம், அவருடைய மூத்த சகோதரர் ப. லட்சுமணன், இவங்க இருந்து நடத்தின அமைப்பு. அவர் பஞ்சு வாங்கிறதுக்காக குஜராத் போகிறார். அவங்களுக்கு ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு மில் இருக்கு. இந்த மில்லுக்கு நம்ம போயிருக்கேன். அப்போ பாம்பே தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் ஆதி லட்சுமணன் பேர், இந்துஸ்தான் கோகோ ப்ராடக்ட்ஸ் வைஸ் பிரசிடென்ட். அவரை பார்க்கறதுக்கு வர்றாரு. அவர் கேட்குறாரு, இங்கேருந்து நாஞ்சில் நாடன்னு ஒரு பையன் எழுதுறாங்க, அவர் வருவாராம இங்கே தான் சார் வருவான். ஆஃபீஸ் விட்ட உடனே வழியில் ஒரு வடாப்பா வாங்கி தங்கிட்டு தமிழ்ச்சங்கத்துக்கு தான் வருவான். நான் வர வரைக்கும் காத்திருக்காரு. அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. பாக்கெட்லேருந்து ஒரு 50 ரூபா எடுத்தார். எடுத்து என் பாக்கெட்டில் வச்சார். இது உன்னுடைய கதைக்கு நாங்கள் வரக்கூடிய விருது பணம்.
முதல் தடவை 1975. அப்போ எனக்கு 280 ரூபா தான் சம்பளம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இந்த சின்ன சின்ன இது வந்து இந்த ஆதரவு அங்கீகரித்துங்கிறது நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி எல்லாம். நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். ஒரு முறை பாண்டிச்சேரி போயிருந்தேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. 2 பாட்டில் பக்காடி லெமன் ஒயிட் ரம் வாங்கிட்டு வர்றேன். கேபிஎம்ல எனக்கு சைடு லோவர் பர்த்து. செக் போஸ்ட்டில் வண்டியை நடத்துகிறாங்க. முன்னாடி ஒரு கான்ஸ்டபிள், பின்னாடி ஒரு கான்ஸ்டபிள் சர்ச் பண்ணுறாங்க. எல்லாரும் தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்த பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லை, அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் செக் போஸ்ட்டு. நான் சரி 2 வச்சுருக்கோம், வேறு என்ன பண்ண முடியும்? 690 ரூபாய்க்கு வாங்கினது 1300 ரூபா 2 சேர்த்து உட்காந்துருக்கேன். இந்த கான்ஸ்டபிள் என்ன நோக்கி வந்தார். அப்படி பார்த்தாரு. ஐயா அப்படின்னு ஒரு வணக்கம் போட்டார். நான் போய் சொன்னது மிகைப்படுத்தல. எனக்கு ஒரு 10 நோபல் பிரைஸுக்கு சமம். ராத்திரி 11 மணிக்கு அடையாளம் இருக்கு. ஐயான்னு கூப்பிட்டு என்னுடைய 2 பாட்டில் தெரியும். அஞ்சில் ஐயான்னு சொல்லக்கூடியவர் தெரியாத பாட்டில் எடுத்துட்டு போவாங்க. அதோட பெரிய முக்கியம் இல்லை, இட்ஸ் அலவுடு. அவங்க மிரட்டினாங்க, அவங்க எதோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுபோல் ஒரு சென்னையில் இருந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறேன். ஒரு பெரியவர் வந்து எனக்கு உங்கள் பக்கத்தில் சீட்டு, செகண்ட் ஏசி, எனக்கு உங்கள் பக்கத்தில் சீட்டு, என் மனைவிக்கு அந்த 4 இடம் தாண்டி அங்கே சீட்டு, தயவு செய்து நீங்கள் தனியாக தானே அங்கே போகிறீங்களான்னு கேட்டாங்க. போனோன்னா அங்கே ஒரு குடும்பம் உட்காந்துருக்குது. ஒரு லேடி, 2 குழந்தைகள், கணவர் எல்லாரும் இருக்கிறாங்க. பெருந்துறை பக்கத்தில் அவங்களுக்கு டெக்ஸ்டைல் யூனிட் இருக்குது. இப்படியே பார்த்து தந்தோம்மா. சார் நீங்கள்? ஆமாம் நான் தான். இது ஒரு வகையான அங்கீகாரம். பயணங்களின் போது, ஏர்போர்ட்டில் உட்கார்ந்துருக்கிற போது, எங்கள் ஊரில் ஒரு புதுசாக ஒரு மால் திறந்துருக்குறாங்க. ஒரு மாலில் போய் பொருள்கள்லாம் வாங்கிட்டு பில்லு போட நிற்கிறேன். அப்புறம் நான் ஏற்கனவே முதல் முறை போய் பில்லு போட்டு என்னுடைய பேர் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். நான் என்னுடைய நம்பரை சொல்கிறேன். சொன்னோன்னே அதில் நாஞ்சில் நடந்து வருது. அந்த பிள்ளை ஒரு 20 வயசு இருக்கும். பார்த்து, சார் நீங்கள்? ஆமாம்மா. படிச்சிருக்கியா? நிறைய படிச்சிருக்கேன் சார். ஏமா அப்புறம் இந்த வேலைக்கு வந்தேன், பில்லு போடுற வேலைக்கு? இல்லை சார், நான் இந்த குறிப்பிட்ட காலேஜில் எம்எஸ்சி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். பார்ட் டைமாக இந்த வேலை பார்க்க வந்தேன். நான் சொன்னேன், இனிமேல் இல்லை, நீ சார்னு கூப்பிடாதம்மா, தாத்தான்னு கூப்பிடு. இது மாதிரியான விஷயம். இப்போ அவங்க செய்துட்டு இருக்கிறது, அவங்க நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ சுந்தர்ஷினி ஜெகதீசன் அக்கா, ஏபி ஜெகதீசன், அவங்களுடைய பையன் டாக்டர் ஜெயபிரகாசம், அவர் சைக்காட்ரிஸ்ட்டு, மருத்துவமனை வச்சிருக்காரு. அவர் தற்கொலை முயற்சிகளுக்கு எதிராக மக்களை பயிற்றுவிப்பதற்காக, ஆற்றுப்படுத்துவதற்காக நேசம் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். அந்த நேசம் அமைப்பினுடைய பின்புலம் முழுக்க அதனுடைய எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறவங்க அம்மாவும் ஐயா. இன்னொரு முக்கியமான காரணம், கண்மணி கொண்டு சேர்ந்து வந்திருக்காரு. அவருடைய விருது அறிவிக்கப்பட்டு அந்த விருது தொகை 2 லட்சம். அடுத்த வருஷம் அது 5 லட்சமாக உயர்த்தப்படுது. 2 லட்சம் முடிஞ்சது தானே. அந்த மிச்சம் இருக்கிற 3 லட்சத்தையும் பேக்டேட்டடாக கன்சிடர் பண்ணி கண்மணி கொண்டு சேர்த்து பெரிய மனசுக்கு இது. அதான் கொடுத்து முடிஞ்சாச்சுல போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே. அது எதுக்கு இப்போ ரீஇம்பர்ஸ் பண்ணணும்? இந்த மனசு இருக்கு இல்லையா? தமிழில் எனக்கு தெரிஞ்சு அவங்க தொடங்கி வச்ச அந்த 5 லட்சம் தான் தமிழில் உயரிய விருது. இந்தியாவில் சில விருதுகள் இருக்கு. நான் சொல்லப்போன அரசியலாயிரும். எனக்கு இந்த மாதிரி அரசியல் சிக்கல் வரும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பயமாக இருந்தது மனசில். விஜயன் சார் இருக்கார், KM விஜயன், சுப்ரீம் கோர்ட் லாயர். அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் கொஞ்சம் பயமாக இருக்குது, நண்பர்கள்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்கிறாங்க. உங்கள் போக்கில் நீங்கள் எழுதுங்க, நாங்கள்லாம் எழுதியிருக்கோம். இது எனக்கு 2 பலம். இப்போ ஒரு கட்டுரை செம்மொழி மாநாட்டின் போது செம்மொழி ஒரு நூல் வெளியிட்டாங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய சார்பில். அப்போ மா ராஜேந்திரன் வைஸ் சான்சலராக இருக்கார், மாவை பசுபதி பதிப்பாசிரியராக இருந்து செம்மொழி நூல்கள் 41 நூல்கள், 10 பாட்டு 8 தொகை 18
14 கணக்கு 18 36 ஆச்சா. சிலப்பதிகாரம் மணிமேகலை 38, தொல்காப்பியம் இளையநாடக பொருள் முத்தொள்ளாயிரம். A4 சைஸ்ல 1400 பக்க அளவில் நூல் வெளியிட்டாங்க. இது எழுதியாச்சுன்னா அடுத்த சென்டென்ஸ் எனக்கு வருது, அதன் விலை $1 தான். $1 என்ன விலையோ அதான் அதனுடைய விலை. இது என்னால் எழுதியிருக்க முடியல. நான் 300 ரூபான்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் 300 ரூபான்னு சொல்லிட்டு போனால் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகி போயிடும். அதுக்கு இருக்கு நான் இதை பேச வேண்டியது இருக்கு. நம்ம அச்சம் இல்லாமல் பேச வேண்டியது இருக்கு. இப்போ ஆத்மார்த்தி மாதிரியான எழுத்தாளர் வந்து எந்த லாப நஷ்ட கணக்கும் போட்டுட்டு எழுதுறவர் இல்லை. நான் அப்படி மதிக்கிற சில எழுத்தாளர்கள் உண்டு. அவங்களுக்கு எழுதுவதுதான் அவங்களுடைய நோக்கம். அதனுடைய தர மதிப்பீடுகள் என்பது அடுத்த கட்டம். இப்போ பலருக்கும் கணக்கு வந்து போச்சு. முன்னாடி ஒரு ரிவ்யூக்கு ஒரு 2 காப்பி அனுப்பணும்னா ஒரு காப்பி அவங்க லைப்ரரியில் வச்சுருவாங்க, ஒரு காப்பியை ரிவ்யூ கார்டு கொண்டு போய் படித்து மதிப்பீடு எழுதுனாரு. காணாசு அப்படி தான் எழுதினாரு, சுந்தர ராமசாமி அப்படி தான் எழுதினாரு, ஸ்ரீ செல்லப்பா அப்படி தான் எழுதினாரு, டி.க. சிவசங்கரன் அப்படி தான் எழுதினாரு. இப்போ இந்த ஒரு பத்திரிகையில் அந்த மாத பத்திரிகையோ வார பத்திரிகையோ ஒரு ரிவ்யூ வர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் எழுதக்கூடியவரை முடியுமானா நீங்களே ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஆவணம் செய்து அவருக்கு ஒரு மதிப்புரை எழுதி வாங்கி அதை எடுத்துட்டு பத்திரிகைக்கு போய் அவருக்கு மனம் இருந்தால் அவர் பப்ளிஷ் பண்ணுவார். இப்போ எங்களுக்கு எந்த மாதிரியான விதங்கள்லாம் போராட வேண்டியது இருக்கு. நான் தமாஷுக்கு சொல்லலை, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கேன், 7 விருது வாங்கியிருக்கேன், அப்புறம் கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்கிறேன். என்னுடைய நூல்கள் தமிழக நூலகங்களுக்கு வாங்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு. அண்ணாச்சிட்ட கேட்கலாம் நீங்க என்ன காரணம்? இதுல நான் ஒன்றும் பாலிடிக்ஸ் பேசல. சமீபத்தில் வந்து நான் அரசியல் பேசுறதா நினைச்சுக்காதீங்க. முனைவர் பட்ட ஆய்வுகளை பற்றி ஒரு கமெண்ட் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் பேசுறாரு. நம்ம திருப்பி கேட்க வேண்டியது இருக்கு. முனைவர் பட்டம் நீங்க இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா மொத்த பட்டமே எழுதிறதுக்கு ஆள்கள் இருக்கிறாங்க. இதை நீங்க வாங்கி வச்சுட்டு பெருந்தொகை கொடுத்தா வேலை வாங்கிடலாம். அப்ப பிள்ளைகள் என்னத்தை கத்துக்கும்? நீங்க முனைவர் பட்டம் பேமெண்ட் கொடுத்து எழுதி வாங்குவீங்க, வேலை காசு கொடுத்து வாங்குவீங்க, நீங்க என்ன கற்று தருவீங்க? நான் என்னுடைய இன்னைக்கு வெளியால இந்த புத்தகத்தை யாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன்னா என்னுடைய பிரைமரி ஸ்கூல், என்னுடைய மிடில் ஸ்கூல், என்னுடைய ஹை ஸ்கூல், 3 கவர்மெண்ட் ஸ்கூலு, நான் படித்த காலேஜ், நான் பிஜி படித்த திருவனந்தபுரத்தில் இருக்கிற கல்லூரி, அத்தனை ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் நான் அவ்வளோதான். நான் ஒரு சந்தேகம் கேட்டால் ஜெனியூனா சீரியஸாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த சூழலில் இந்த மாதிரியான விருதுகள் வந்து எனக்கு கொடுத்தனாலே எனக்கு சந்தோஷம். தகுதி வாய்ந்த யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். ஒரு விருது போய் சேருது இல்லையா? அதுக்குள்ள இப்ப அரசியல் வந்துச்சு. ஜாதி பார்த்து, ஜாதின்னா கம்யூனிட்டி அந்த டிவிஷன் மாத்திரம் இல்லை. நீங்க முற்போக்கா, சனாதனமா, அல்லது இந்த இதுவும் ஜாதி தானே. அப்ப வேண்டியவன் எங்க ஊர்ல சொல்லுவாங்க தன்னாளா வேற்றாளா அப்படின்ட்டு. இவன் தன்னாளா வேற்றாளாங்கிறத பார்த்து அது மாதிரி எந்த உறவும் இல்லாமல் நியாயமான ஒரு இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் விருதாக எனக்கு இருக்கு. நான் வாங்கின ஒரு இது வரைக்கும் ஒரு 20 விருது வாங்கியிருப்பேன். இப்போ அதில் 20 விருதுல 16 விருது வெறும் ஒரு மொமெண்ட்டை மாத்திரம் தான். அது எங்கள் வீட்டில் மாடிப்படியில் நான் அனுப்பி வச்சிருக்கேன். தூரப்படம் இடையில ஒரு நாள் காய்கறி அனுப்பிட்டு இருப்பேன். மனைவிக்கு அப்பப்போ எனக்கு தோணுகிற போது காய்கறி அனுப்பி கொடுப்பேன். ஒரு பலகை அதுக்காக, ஒரு பலகை கத்தியெல்லாம் இருக்கு. அந்த பலகையை திருப்பி பார்த்தேன், நம்பணும் அது எனக்கு வழங்கப்பட்ட ஒரு விருது. ஒரு பெரிய மனசோட இவ்வளவு சந்தோஷமா ஒரு விருது வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. முதல்ல கண்ணதாசன் விருது கொடுத்தாங்க 10 வருஷம் ஆச்சு, 50,000 ரூபாய். அதில் தான் நான் படுக்கிறதுக்கு கட்டில் வாங்கினேன். எங்கள் வீட்டில் வரவங்க உட்கார்ந்து சேர் வாங்கினேன். இப்போ நான் சொந்த வீட்டில் காலாட்டிக்கு உட்கார்ந்து இருக்கிறவனா அண்ணாச்சி இல்லைன்னா அது நடந்திருக்காது.
எவ்வளவு பேர் கடமைப்படுறோம். அப்போ இந்த கடமையில இந்த நன்றியில நான் ஏதாவது சமூகத்துக்கு திருப்பி செய்யலாம் வேண்டாம். நான் எனக்கு வழங்கப்பட்ட ஆணைகளுக்காக எழுதுகிறவன் நான் எழுத்தாளன், அவன் கூலிக்கு எழுதுகிறவன். என்னுடைய நோக்கம் அது. அப்படி பாடலையா அவனுங்க? அப்படி பாடி வைக்கல. இல்லை எவ்வளவு பேரு சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் ஒருத்தன், அவன் ஒரே ஒரு பாட்டு பாடியிருக்கான். அவனை பற்றி வேறு புலவர்கள் 7-8 பாட்டு பாடியிருக்கிறாங்க. 7-8 பேர் பாடியிருக்கிறாங்க. ஒரு பாடல் அவன் சொல்றான், என்னுடைய சிற்றரசன் ஒருவர் இருக்கான், அவனுக்கு பண்ணன்னு பேரு. அந்த பண்ணன்ல இருந்து சோறுடைய கையராய், கையில சோத்து பெருக்க ஒட்டிட்டு இருக்கிற கையுடையவராக சிறுவர்கள் சாரி சாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மழைக்கு 5 எறும்புகள் தன்னுடைய வாயில முட்டையை சேகரிச்சுட்டு மேட்டு நான் நோக்கி போறது மாதிரி ஓமன். அந்த அந்த பண்ணனுடைய வீடு பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கா எனக்கு தெரியல. என்னுடைய மிச்சம் இருக்கிற ஆயுளையும் நான் அவனுக்கு தருவேன். அவன் பசிப்பிணி மருத்துவன். நான் அப்படிதான் சக்தி மசாலா நிறுவனர்கள் பொறுப்பாளர்கள் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். மிச்சம் இருக்கிற ஆயுளையும் நான் அவனுக்கு தருவேன். எழுத்தாளர்களுக்கு கௌரவம் இருந்தார். 5 பேர்ல 5வது வாங்கினதுல எனக்கு ஒரு விதமான கௌரவ குறைச்சலும் இல்லை. இந்த எனக்கு முன்னாடி வாங்கின 4 பேரை நினைச்சு கர்வப்படுகிறவன். அன்மணி குருசேர என்ன சாதாரணமான நடுநாட்டை சொல்லகிறாங்க. இன்னும் 1000 பக்கத்தில் ஒரு அகராய் தூத்திருக்கிறாங்க. வழங்கப்படுகிற சொற்கள் குறித்து நான் பல மடையில பேசியிருக்கேன். இப்போ எங்கள் ஊரில் ஓந்தாம், ஓனாம், ஓந்தி, ஓதிமம், ஒடக்கான், ஒடக்காய், தெண்டல்னு ஒரு சொல்லு. கேவலப்பட்ட பாவனம் குறிப்பிடுறாரு தெண்டல். இந்த தெண்டல்ங்கிற சொல்ல நான் ஒரு 10 வயசு வரைக்கும் கேட்டேன். இப்போ யார் பயன்படுத்துற மாதிரி தெரியல. அப்படியான சொற்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ அவரை கவனிக்கிறது அல்லது கோணங்கி வேற எந்த நிறுவனமாவது எங்காவது அவருக்கு விருது கொடுத்துருக்கா? கோணங்கி எழுதுறது புரியல, அது வேற கதை. புரியாது அவருடைய கவலை, அவருடைய பிரச்சனை இல்லை. எனக்கு தான் 15 வயசுல புஸ்தகம் பிஸ்மில்லா வாசிக்கிறது புரியல, இப்போ புரியல. படைகுலாமல் அதிகாரம் பாடினது எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியல. அதனால நான் ரொம்ப கர்வப்படுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க இவ்வளவு பேர் இதுவே ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆக ஃபீல் பண்றாங்க. எனக்கு கம்பல்ல இன்னொரு நூல் எழுதுகிற ஆசை இருக்கு. 1000 பக்கத்துக்கு குறையில. நான் கனடாவில் ஒரு அமைப்புக்காக 30 மாதம் 1089 பாடல்கள் சொன்னேன். அப்புறம் 1-2 லைன் கோட்டிங் ஒரு 400 சொல்லியிருப்பேன். எல்லாத்துக்கும் நோட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதை எனக்கு நான் பக்திமான் இல்லை, அதே சமயத்தில் நாத்திகரும் இல்லை, இறை மறுப்பாளனும் இல்லை. இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒரு சாப்டர் எழுதுறேன்னா அதில் நீங்கள் போய் அது பேப்பர் எடுத்து ராமராமா எழுதுகிற சமாச்சாரம் இல்லை. இந்த மொழிக்குள்ள எவ்வளவு செல்வாக்கோட கையாளலாம், எவ்வளவு. இப்போ எழுத்தாளர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வசதி அது. மொழி அவருடைய ஏவல் கேட்டு நிற்கும். என்னை எழுதுன்னு சொன்னது வான், என்னை பற்றி எழுது. ஒரு இலக்கண வசதிக்காக மை இன்னொரு சொல்லுங்க, இங்க் அல்லது மஷி, எங்க பாஷைன்னு சொல்லலாம். மை அவனுக்கு தேவையா இருந்தா, அவனுக்கு எதிரிக்கு தேவையா இருந்தா மா போட்டு எகரம் வச்சு போடுவான். கைங்கிற சொல்லுக்கு ககரம் போட்டு எகரம் வச்சு போடுவான். அவ்வளவு சுதந்திரம் எடுத்துருக்கணும். நீங்க அப்புறம் அவகார குறுக்கம் எல்லாம் சொல்லி இலக்கண குறிப்புகள் சொல்லிக்கலாம் தவிர அந்த லிபர்ட்டி மொழியின் மேல் அவருக்கு. இப்போ மலையாளத்தில் சொல்லுவாங்க, ஒரு ஆசான் இப்போ கம்பு சுத்துற ஆசான் வச்சுக்குவோம். அவர் ஒரு தப்பு செஞ்சா கூட அது ஆசான் செய்யற தப்பு இல்லை, அது புதிய அளவு. ஆசான் ஒரு அளவு புதுசா ட்ரை பண்றாரு. அது மாதிரி கம்பன் செய்தா அது புது அளவு. இப்போ நாமும் அதை தான் செய்து பார்க்குறோம். சும்மா என்னெல்லாம சொல்லுவாங்க, வட்டார வழக்குவாங்க. நமக்கு தேங்காய், தென்னை, வடநாட்டுக்கு போனீங்கன்னா நாரியல். வடநாட்டில் தென்னை மரம் கிடையாது. அவன்கிட்ட நாரியலுக்கா பாலி, நாரியலுக்கா ஜாடுன்னா மரம் 2 சொல்லலாம். நமக்கு தென்னை மரம் பற்றி 80 சொல் இருக்கு. 80 சொல் நான் உங்களுக்கு எழுதி காட்ட முடியும்.
மலையாளி பயன்படுத்துகிற சொல் வந்து அவுத்து விட மாட்டாங்க. நாளிகேரம் சான்ஸ்கிரிட் தான். நாளிகேரம் சான்ஸ்கிரிட்லேருந்து வந்திருக்கு. ஆனால் அந்த நாளிகேரங்கிற சொல்ல திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் சண்பை பதிகத்தில் பயன்படுத்துகிறாரு. என்ன சொல்றாரு? மதம் பிடித்த யானையின் தந்தங்கள் நாளிகேரத்தின் விரியாத நரம் பாளையை ஒட்டிருந்தன. அப்ப யாருடைய சொல்ல இருந்தா எனக்கு என்ன? கடி சொல்லில்லை காலத்துப்படினே தொல்காப்பியர். மக்கள் மத்தியில் புழங்கப்படுகிற ஒரு சொல், நாள்தோறும் காலந்தோறும் புழங்கப்படுகிற சொல், இது என்னுடைய சொல் இல்லை என்று தவிர்த்து ஒதுக்கப்பட வேண்டிய சொல் இல்லை. தொல்காப்பியர் தாண்டி எனக்கு யாருடைய எம்பவர்மெண்ட் தேவையா இருக்கு? மைனான்னு ஒரு சொல் பயன்படுத்திருக்கேன் இன்னைக்கு. மைனா எந்த மொழி சொல்? ப்ளீஸ் டெல் மீ. மைனா உருது சொல். நீங்க மைனாக்கு இணையான பறவைக்கு போகணுமானா நாகரவாய் புல்லுக்கு போகணும். நாகரவாய் புல்லுன்னா 12 கோடி தமிழ் ஆசிரியர்கள் தவிர யாருக்கா தெரியுமா? அந்த மைனாங்கிற சொல் இந்த மொழிக்கு உள்ள வந்து 1000 வருஷம் ஆச்சு. அது இன்னும் 1000 வருஷங்கள் இருக்க போகுது. அது வந்து தவிர்த்து டிலீட் பண்ணி வெளியில் வைக்கப்பட முடியுமா? இந்த சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிறவன் படைப்பாளி. அந்த படைப்பாளிக்கு இந்த மாதிரியான ஊக்கங்கள். இந்த மாதிரி விஜயாபதி என்னாச்சு, நான் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அப்செட் ஆகி மூட் அவுட் ஆகி ஒரு மாதிரி கிழக்கு பிடிச்சிருக்கோன்னு ஃபீல் பண்ணுற டைமில் குளிச்சு சட்டையை மாற்றிட்டு ரோடை கிராஸ் பண்ணி யஸ்வதினி பஸ் பிடிச்சி 23 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி டவுன் ஹாலில் இறங்கி அண்ணாச்சி போய் பார்த்துருவேன். ஒரு காப்பி எழுதிடுவார். 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன். நான் திரும்பி போகிற போது ஒரு 10 வருஷம் இளைஞனா பஸ் கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு போகிற இளைஞனா திரும்பி போவாங்க. ஸோ இதெல்லாம் சாத்தியமாகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் என் மீது காட்டுகிற இந்த அன்பு. நீதியரசர் வந்து நான் அவர் பற்றி கொஞ்சம் சொல்லணும். அவர் பிறந்த ஊர், அவங்களுடைய மூதாதையருடைய ஊர் திருவன்பரிசாரம். வைணவ திருத்தலங்கள்ல ஒன்று. இன்னைக்கு என்னுடைய பேர் திருப்பதி சாரம். 108. எங்கள் ஊர்லேருந்து நடந்து போனால் 1.5 மைல். நாங்கள் நடந்து தான் போனோம். திருப்பதி சாரத்தில் ஒரு அற்புதமான தெப்பக்குளம் இருக்குது. பழையாத்திலிருந்து தண்ணி வரும். திருவாழ்மார்வன். திருவாழ்மார்வன். நீங்கள் சீனிவாசன் மொழிபெயர்த்துக்கலாம், அல்லது லட்சுமி நாராயணன் மொழிபெயர்த்துக்கலாம். ஆனால் அவன் திருவாழ்மார்வன். திருவாழ்மார்வன் தான் நம்மாழ்வார் பாடுறாரு. வருவார் செல்வார் வருவிருந்து உபசரிப்பார் திருவாழ்மார்வருக்கு என் திறம் செப்பார். என்னடா வாரானுங்க போறானுங்க சோழதிங்கிறாங்க, வீட்லேயே வச்சு திண்டு போறாங்க. ஒருத்தர் திருவாழ்மார்வருக்கு என்னை பற்றி சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு. நம்மாழ்வாருடைய அம்மா பிறந்த ஊர் திருவன்பரிசாரம் உடைய நம்பி. அந்த பழையத்துல நம்மாழ்வார் குளிச்சிருப்பாரு. தெப்பக்குளத்தில் குளிச்சிருப்பாரு. திருவாழ்மார்வனை கும்பிடுறாரு. அவருடைய அப்பா குளிச்சிருக்காரு, பெரியப்பா குளிச்சிருக்காரு, நான் குளிச்சிருக்கேன், அவர் குளிச்சிருக்காரு. எம்பசன்ட் நாங்கள் செல்லமா சொல்லக்கூடிய சுப்பிரமணியம் வந்து சுந்தர ராமசாமிக்கு ரொம்ப நெருக்கமானவர். 4 மொழிபெயர்ப்புகள் பண்ணியிருக்காரு. கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்கு. இலக்கணம் இலக்கியம் எல்லாம் அத்துப்படி ஆழமாக படிக்கிறவர். நாங்கள் சுந்தரராமசாமி வீட்டில் ராத்திரி 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு பஸ்ஸெல்லாம் போயிடும். நடந்து திருச்சாரம் வரைக்கும் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் நடக்கணும். 11:45 12 மணிக்கு மேலே பயமாக இருக்கும். எசிக்கமாக நம்ம எதுவும் செய்திருவாங்க அப்படின்னு. அதுபோல் அவருடைய தந்தையார் அரங்கநாதன் நமக்கு முன்னோடி படைப்பாளிகள். எனக்கு அவங்களெல்லாம் 50 வருஷமா தெரியும். ஹீராவை எனக்கு இன்னைக்கு செப்டம்பர் 15 என் மகளுக்கு பிறந்த நாள். அவள் பிறந்து 4 நாள் கழிச்சு நான் பாம்பேலேருந்து ட்ரெயின் பிடிச்சி எக்மோரில் சென்னையில் இறங்கி, சென்னையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி கோயில்பட்டியில் இறங்கி, கோயில்பட்டியில் லாட்ஜி உள்ள ரூம் போட்டுட்டு பஸ்ஸு பிடிச்சி அவருடைய கிராமத்துக்கு போகிற இடசவனுக்கு 41 வருஷம் ஆச்சு. 41 வருஷம் ஆச்சு. ஹீராவுக்கு கதவை திறக்கிறாரு. அந்த தெருவுக்கும் வீட்டுக்குமான கதவு யாரு? நாஞ்சில்நாடன். என்னது முகமதை தேடி மழை வந்திருக்கு. அவர் முதல்ல என்கிட்ட சேர்ந்த உரையாடு முகமதை தேடி மழை போயிருக்காங்க. அப்படி என்னை பற்றி எழுதுறாரு. நாஞ்சில்நாடன் வந்தார். ஆரல்வாய் மொழி கோட்டையின் கதவுகளை அகல திறந்து விட்டார். ஓஹோ என்று பார்த்து வியந்தது உள்ளே புகுந்த வாசகர் கூட்டம் அப்படின்னு அவ்வளோ பெரிய
முன்னோடி அவருடைய பேரால இந்த ஒரு விருது வழங்கப்பட்டதற்கு இவங்களெல்லாம் பொறுப்பாக இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் என் மீது காட்டுகிற இந்த அன்புக்கும் மிகப்பெரிய நன்றியும் கடப்பாடுடையவன். நன்றி.